அப்படியே இருக்கு பாருங்களேன், கத்து கூட மாட்டேது, துள்ளு கூட மாட்டேது. ராஜபாளையம் ப்ரோ. இது வந்து சிச்சுலே எக்ஸாட்டிக் கலர். 15K. ஏதாவது வேணா கம்மி பண்ணி தருவீங்களா? எல்லா வகையான செடி எல்லாமே இருக்கு, தருவீங்களா? எவ்வளவு வரும்? 16 வரும் ப்ரோ. எவ்வளோ ஒரு கிலோ? கலர் கலராக இருக்குங்க ஃபிஷ். 50 ரூபாய், 100 ரூபாய், எல்லா வகையான டாகும் இருக்குங்க. ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தையில தான் இருக்கோம். நான் உங்கள் வசந்த். வெல்கம் டு தி வசந்த் வ்ளாக்ஸ். ஜோடி 800 ரூபாய்க்கு இப்படி கழுத்தை பிடிக்கணுமாண்ணே? இருங்க. அழகா இருக்குல்ல? இல்ல குட்டி தாங்க. குட்டி எப்படி பிடிக்கணுமா? இதுக்கு பேர் வச்சிடலாமா? ஜிம்மி ஜம்மி. சூப்பரா இருக்குல்ல? அப்படியே இருக்கு பாருங்களேன், கத்து கூட மாட்டேது, துள்ளு கூட மாட்டேது. ஹாய் ஹாய். சரி சரி, இந்தாண்ணா பிளாக் கலர் மாதிரி. இது எவ்வளோண்ணா சொன்னீங்க ஜோடி? ஜோடி 400 ரூபாய். எங்க குட்டி மேல் அழகா இருக்குல்ல? இங்க பாருங்க. பாய். இந்த கோல்டு ஃபிஷ்லாம் பாருங்க, எத்தனை ஃபிஷ் இருக்குன்னு தெரியல. இது அப்படியே 100 ரூபான்ற. மீன்லாம் பாருங்க, அப்படியே பிடிச்சி அப்படியே பேக் பண்ணி தராங்க. நம்மள்ட்ட மீன்லாம் எவ்வளோண்ணா வரும் ரேட்டு? இதெல்லாம் இருக்குல்ல 100 rupees. இதெல்லாம் ஓகே. எத்தனை மீன் வரும் 100 rupeesக்கு? 7 பேர் இருக்கு. 7 பேர் 100 ரூபா. 100 rupees. ஆமா. ஓகே. கலர் கல்லாம் 100 rupees, 200 அந்த மாதிரி கல்லுக்கு ஏத்த மாதிரி காசு அது. ஆமா. மோட்டர்லாம் எவ்வளவு வரும்? நம்ம மோட்டர்லாம் பாத்தீங்கன்னா 200 அந்த மாதிரி தான் வரும். கலர் கலரா இருக்குங்க ஃபிஷ். 50 ரூபாய், 100 ரூபாய், அப்படி ஒரு பாக்கெட் சொல்றாங்க. ஃபைட்டர் ஃபிஷ் 250 ரூபாய், 300 ரூபாய், 350 ரூபாய். சின்ன வயசுல 2 ஃபிஷ்ஷை வந்து சண்டை விடுவாங்க. 50 ரூபாய் இந்த கேனோட தருவீங்களா இல்ல கட்டி தருவீங்களாடா? கட்டி தருவீங்க. பெட் ஐட்டங்க, வாங்க பெட் ஐட்டத்துக்கு போலாமா? இது வந்து பேர்ட்ஸ், சிக்கனு எல்லாமே இருக்குங்க. கோழி எல்லாமே. கோழி கேட்கலாமா? எவ்வளோ கோழி எவ்வளோண்ணா வரும் இந்த கருப்பு? எவ்வளோ? 500 ரூபா. எலிலாம் இருக்குங்க. எவ்வளோண்ணா வரும் எலி? 1500 ரூபாயா? குட்டியா? இது 1500. ஒன்னாண்ணா? ஒன்னா ஜோடியா தருவீங்களா? பேர் 1500 ரூபாய். இது பேர் 2000 ரூபாய். எல்லா நாயும் தூங்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. டாக்னா எவ்வளோ ப்ரோ? 11,000. எவ்வளோ வருது இது? 5,000. 11,000. பேரா தந்தா எவ்வளோக்கு தருவீங்க? இது வந்து சிச்சுலே எக்ஸாட்டிக் கலர். சூப்பரா இருக்கு. மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. எவ்வளவுக்கு வாங்கலாம் பேர்? பேரா கொடுத்தா ஒரு 22 தரலாம் ப்ரோ. 22 தரலாம். 22 தரலாம். பெஸ்டா சிங்கிள் வாங்கினா 13 வரும் ப்ரோ. 13 வரும். இது எவ்வளவு வரும்? ராஜபாளையம் ப்ரோ. இது ராஜபாளையம் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கு. உங்க அம்மா பாருங்க போய் சாம்பியன் லைன் சர்டிஃபிகேட். ஓ சர்டிஃபிகேட் வேணும் அப்படினா 12000 வரும். வித்தவுட் சர்டிஃபிகேட் அப்படினா 8000 வரும். 8000. ஒரு வேக்சின் கம்ப்ளீட் ஆயிருக்கு. வேக்சின் போடுவீங்க. இது ப்ரோ ஹஸ்கி. ஹஸ்கிலே பாத்தீங்கன்னா ஆடைஸ் எவ்வளவு வரும்? 16 வரும் ப்ரோ. 16. ஹாய். மேலா ப்ரோ? ஃபீமேல். மேலாம் போயிடுச்சு. மேல அப்படினா அரேஞ்ச் பண்ணி தரலாம். பேர் 600 ரூபாய். பேர் 500 ரூபாய். இது பேர் 500 ரூபாய். இது வந்து பேர் 600 ரூபாய். ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட். இது எத்தனை ஏஜ் ப்ரோ? 2 மாசம் பாப்பி ப்ரோ. 2 மாசம். எவ்வளவு வருது? 15K வருது. 15K. மேலா ப்ரோ? மேல். பார்க்கலாமா? ஹாய் ஹாய். 15K. ஏதாவது வேணா கம்மி பண்ணி தருவீங்களா? தாராளமா பண்ணலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட். ஹாய். இது ப்ரோ பூனையா? பூனை இல்ல ப்ரோ, நாய் தான். நாய் தானா ப்ரோ? இது பேரு சிக்ஸ் வித் லெசாப்டோ ப்ரோ. இது எவ்வளவு வரும்? அது 9000 வரும்.
ஃப்ரெஞ்ச் புல்டாக் எவ்வளோ வரும்? பேரா? சிங்கிள் ரெட் புல்டாக். இதுதானே கடிக்கும் எல்லாத்தையும். ஹாய், பெட் ஷாப்புக்கு தாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு. கோழி, டாகு, அடுத்து வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ வரும்? 1600. 1600. இந்த நாய் பேரு எவ்வளோ வரும்? 2000. கடிச்சிட்டு இருக்கா? இந்த டாக்ல நான் ஹாய் கடிக்கு. இந்த டாக் பேர் என்ன ப்ரோ? ஜிசோ. கடிக்குமோ? ஜிசோ. எல்லா வகையான டாகும் இருக்குங்க. வான்கோழி எல்லாம் இருக்குங்க. வாத்து இருக்கு. அக்கா வாத்து எவ்வளோக்கா? அது ஜோடி 200 இதெல்லாம்க்கா ஒரு பீஸ் 2700 அது. உழுப்புற சண்டை கோழிலாம் இருக்குங்க. சேவல், ஆடு கூட இருக்குங்க. வாத்து. வான்கோழி என்ன எவ்வளோண்ணே? 3000 ரூபாயாங்க ஒன்று. சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்கு. பேர்ட்ஸு, நாய்க்குட்டி எல்லாமே இருக்குங்க. எல்லாம் வந்தால் ஒரு ரேட்டுக்கு கம்மி பண்ணி வாங்கிட்டு போயிடலாங்க. இந்த சைட்ல தான் ஃபுல்லா புறாலாம் இருக்கு. இந்த புறாலாம் இருக்குல்ல, இது உள்ள போனீங்கன்னா எல்லா நாய், புறா, கோழி எல்லாமே வாங்கிட்டு போகணும். செடி எவ்வளோண்ணே? 80 ரூபாய்ங்க. 3 200 ரூபாய் இந்த செடி. அப்படி போகலாம். இந்த சைடு ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா திருசூலத்துலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த ஃபுல்லா செடி கடை தாங்க. பாருங்க, உங்களுக்கு தேவையான செடி எல்லாமே வாங்கிட்டு போகணும். பாருங்க, எல்லா வகையான செடி எல்லாமே இருக்கு. செடிலாம் எவ்வளோண்ணா? 80 ரூபாய் ஒரு செடி. இந்த சைடு வந்தாவே செடி கடை தாங்க நிறையா இருக்கு. அதை பல்லாவரத்துலேருந்து வந்தா லெஃப்ட் சைடில், திருசூலத்துலேருந்து வந்தா ரைட் சைடில் இருக்குங்க இந்த செடி கடை தான். வந்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே காய்கறி கடை தாங்க. காய்கறிலாம் உண்மையை சொல்ல போனால் கம்மி ரேட்டில் தாங்க இருக்கு. நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வாங்கிட்டு போங்க. வெங்காயம் 6 கிலோ 100 ரூபா. இது கொஞ்சம் ஓகேவா தாங்க இருக்கு. தக்காளி எவ்வளோன்னு தெரியல. தக்காளியும் 6 கிலோ 100 ரூபா. இதுவும் ஓகே தான். தேங்காய் எவ்வளோண்ணே? அந்த 3 இருக்கிறது 100 ரூபாய். இந்த 5 இருக்கிறது 200 ரூபாய். 4 கிலோ 60 ரூபாய். கருவோடுலாம் 4 கிலோ 60 ரூபா வரும். ஒரு கருவோடு ஒரு ரேட்டு. அக்கா முட்டை எவ்வளோக்கா? ஆடு முட்டைலாம் 70 ரூபாய். நாட்டுக்கோழி முட்டைமா? 800 ரூபா. வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. 3 கிலோ 50 ரூபா, 5 கிலோ 100 ரூபாய் ரேட்டில். எவ்வளோ கூட்டம் வருது. இதெல்லாம் எவ்வளோ? 50 ரூபாயா? அப்பா செம வெயில. நீங்க வர்றதா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே காலையில வந்துருங்க, இல்லை ஈவினிங் வந்துருங்க. செம வெயிலா இருக்கு மதியம். எவ்வளோண்ணா 1 கிலோ? 130 ரூபாய் 1 கிலோ. 120 ரூபாயா? எத்தனை கிராம் இது? 1/2 லிட்டரா? 1/2 லிட்டரு 120 ரூபாய். இந்த சைடு ஃபுல்லாமே வந்தீங்கன்னா காய்கறி கடை தாங்க நிறைய இருக்கு. இப்போ நம்ம பல்லாவரம் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இங்கே எல்லாமே காய்கறி கடை தான். இந்த சைடு ஃபுல்லாமே இந்த வழியாக தான் இப்போ நம்ம வந்து பல்லாவரம் ரயில் ஸ்டேஷன் போகிறோம். சரி வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இங்கே பல்லாவரத்துலேருந்து வரீங்கன்னா இங்கே கூட பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே டிக்கெட்டு கொடுக்குறாங்க, பார்க்கிங் டிக்கெட். இந்த வழியாக தாங்க ஸ்ட்ரெயிட்டாக பல்லாவரம் ரயில் ஸ்டேஷன் போகிறது. இந்த பைக்லாம் அலோடு இல்லை பாருங்கள், நடந்து மட்டும் போகலாம். இந்த இங்கே ஒர்க் ஷாப்லாம் இருக்கும். இந்த ஒர்க் ஷாப்புக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணால் தான் இதாங்க பல்லாவரம் ரயில் ஸ்டேஷனுக்கு போகிற வழி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது. எல்லாம் ட்ராக்கு கிராஸ் பண்ணி போகிறாங்க. அது கொஞ்சம் டேஞ்சரு. நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வழி இருக்குது, தெரியுதுங்களா? அந்த வழியாகவே போகலாம். எப்படி போகலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சப்வே வருது பாருங்கள்.
சப்வேக்கு அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதா? நம்ம அந்த பல்லாவரம் சந்திலேருந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வரணும். கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வருதுங்க. கரெக்டாக நம்மளும் வர நேரத்தில் பார்த்தா ட்ரெயின் வந்துருச்சு, அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இங்கே வர பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன். ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். டேக் கேர், டாடா, பை பை, see you.